Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah qala ma khalaqtul jinna wal insa illa liya'budun. Wassalatu wassalamu ala rasulih qala Allahu an. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأصرف عن آياتي الذين يتكبرون في الأرض بغير الحق وإن يروا كل آية لا يؤمنوا بها وإن يروا سبيل الرشد لا يتخذوه سبيلا وإن يروا سبيل الغي يتخذوه سبيلا إلى آخر الآية. وقال أيضا فتولى عنهم وقال يا قوم لقد أبلغتكم رسالة ربي ونصحت لكم ولكن لا تحبون الناصحين. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة. قلنا لمن يا رسول الله؟ قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وآمتهم. رواه البخاري ومسلم. كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தாலா இந்த உம்மத்துடைய சிறப்பம்சமாக இந்த உம்மத்தை சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தாலா கூறி அதுக்கு காரணமாக ஆக்கியது நன்மையை தீமை தடுப்பதன் காரணமாக. குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மனித சமுதாயத்துக்காக வேண்டி பிரயோஜனம் கொடுக்கிறதுக்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட உம்மத்தில் நீங்க தான் சிறந்தவர்கள். எதனால? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகின்றீர்கள், தீமை தடுக்கின்றீர்கள். துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கின்றீர்கள். இதனால தான் நீங்க சிறந்தவங்க. இந்த சமுதாயம் உயர்ந்தது, சிறந்தது. நன்மை ஏவி தீமை தடுக்கிறது என்பது எல்லா நபிமாருடைய பொறுப்பாக இருந்துச்சு. அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கங்கள் ஒன்றாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நசீஹத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அத்தீனு அன் நசீஹா. தீன் என்று சொன்னாலே நசீஹத் தான். நசீஹத் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தத்தில் சொல்லப்படும். ஒன்று உபதேசம், இன்னொன்று நலவு நாடுறது. நலவு நாடுறது உபதேசம். பொதுவாக உபதேசத்துக்குள்ளால் அந்த நலவு நாடுறது என்ற விஷயம் அடங்கி இருக்கு. என்ற ஒரு மனிதர் உபதேசம் செய்கிறார் என்றால் அவருக்கு நலவை நாடித்தான் அவர் சொல்றாரு. அப்ப இரண்டு விதமான நசீஹத் இருக்குது, உபதேசம் இருக்குது. ஒன்று அல் அம்ரு பில் மஅரூஃப் வல் கைர், அடுத்த வன் நஹி அனில் முன்கர் வஸ்ஸூ வஸம். நன்மையின் பக்கம், நலவின் பக்கம், நல்ல காரியங்களை ஏவுறது, இதுவும் நசீஹத். இதே மாதிரி பாவமான காரியங்கள், மோசமான காரியங்கள், மானக்கேடான காரியங்களை தடுக்கிறது ஒரு நசீஹத். அப்ப நசீஹத் ரெண்டு பார்க்குது. ரெண்டும் நன்மை ஏவுறது, நன்மையான காரியங்கள், நலவின் பக்கம் அழைக்கிறது. இன்னொன்று தீமையை விடும்படி சொல்றது, பாவமான காரியங்களை, மோசமான காரியங்களை விட சொல்றது, இது நசீஹத் தான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சிறப்பாக தான் இதை கொடுத்திருக்கின்றான். ஏனைய காலத்தில் நபிமார்கள் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் நபிமார்கள் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வோட நுபுவத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் ஒவ்வொருத்தரையும் அந்த வேலையை செய்யும்படி எல்லாம் சொல்கிறான். நாங்கள் செய்யாமல் இருக்கிறது என்பது வேற விஷயம், ஆனால் எங்களோட பொறுப்பு அது. ஒவ்வொருத்தருக்கு நலவ நாட வேண்டும், தேவையான நேரத்தில் புத்திமதி சொல்ல வேண்டும். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபல் முஃமினீன். நபியை ஞாபகப்படுத்துறது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த நசீஹத் என்பது ஒரு சமுதாயத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். எந்த சமுதாயத்தில் நசீஹத், இந்த புத்திமதி சொல்றது, உபதேசம் செய்யறது, நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது இல்லாமல் ஆகுமோ அந்த சமுதாயத்துக்கு அழிவு நெருங்கிட்டு நடையாது. அந்த சமுதாயம் நிலைக்காது. ஏன்?
நன்மை ஏவரை தீமை தடுக்கிறது, நலவை சொல்றது கெடுதியை தடுக்கிறது என்று நடக்கலன்னு சொன்னால் நன்மைகள் இல்லாமலாகிட்டு போகும், பாவங்கள் மிகைத்து கொண்டே போகும். அப்ப அல்லாஹ்வுடைய அழிவு வர தொடங்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள். அவ்வாறு நீங்க தடுக்கலண்டா அல்லாஹு தஆலா உங்களுக்கு மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களை அழிச்சிடுவான், தண்டிப்பான் அல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த காரியம் கட்டாயம் நிகழ வேண்டும். இதன் மூலமாகத்தான் சமுதாயம் பாதுகாக்கப்படும். मोहतरम अल्लाह पाक ने इस उम्मत की शान अल्लाह बयान फरमाया। पहले इस उम्मत को अल्लाह पाक ने खैरुल उम्मम का लक़ब अता फरमाया। अल्लाह पाक फरमाता है कुंतुम खैर उम्मतिन उखरिजत लिन्नास, कुंतुम खैर उम्मा, आप लोग ही बेहतरीन उम्मत हो, उखरिजत लिन्नास, आप लोगों के लिए जितनी उम्मतें भेजी गई थी उन उम्मतों में आप ही बेहतरीन उम्मत हैं। क्यों? इस वजह से कि तअमुरून बिल मारूफ व तन्हाऊन अनिल मुनकर व तुमिनून बिल्लाह, आप नेकी का हुक्म करेंगे और बुराइयों से रोकेंगे और अल्लाह पर ईमान लाएंगे। इस उम्मत की खैरियत अमर बिल मारूफ नही अनिल मुनकर के जरिए है, नेकियों का हुक्म करना, बुराइयों से बचाना। और सारे अंबिया अलैहिस्सलाम के बेअसत का भी सबब यही था और उनके वजीफा, उनकी जिम्मेदारी भी यही थी कि लोगों को अल्लाह की तरफ दावत दे, बुराइयों से रोके। हर नबी ने किया और इस उम्मत की शान अल्लाह ने बताया है। तो इन अमर बिल मारूफ नही अनिल मुनकर के अंदर नसीहत भी एक बात है, क्योंकि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया दीन और नसीहा, दीन ही नसीहत है। नसीहत क्या है? इसके दो मतलब, एक तो है वाज और नसीहत, दूसरा खैर खाई। नसीहत के अंदर यानी वाज के अंदर खैर खाई भी शामिल है, यानी सिर्फ बयान करना, कोई भी बात, कोई वाक़या सुनाना, इसके अंदर नसीहत भी है, खैर खाई भी है। इसको बताने का एक मकसद भी होता है, उम्मत पर, साथियों पर खैर खाई है। तो इसलिए नसीहत के अंदर दो बात है, दो पहलू, एक है अच्छी बातों का, नेक बातों का हुक्म करना, उसकी तरफ दावत देना, और दूसरा बुरी बातों से, गुनाहों से, फाहिशात से, मुनकरात से रोकना, यह भी नसीहत में शामिल है। ये वज़किर फ़इन्न ज़िक्रा तनफ़अुल मुमिनीन, यह बात ईमान वालों के लिए नफ़ा बख्श है। आप याद दहानी कर दीजिए, नसीहत कर दीजिए, उम्मत की वाज करें, ये उम्मत के लिए, ईमान वालों के लिए नफ़ा बख्श है। ஆகனிமிக்க சோதரை பெரியார்களே, இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நல்லா மன்னிக்கணும். இன்றைக்கு நசீஹத் செய்யப்படுது இல்லைன்னு இல்லை, ஆனால் இன்றைக்கு நசீஹத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லது ஏற்க தயாரில்லாமல் இருக்கின்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சூரா அராஃப்ல அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த நசீஹத் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்ஸஹு லக்கும், என்னுடைய சமுதாயத்தினரே, நான் உங்களுக்கு என்னுடைய இறைவனுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்கின்றேன், மேலும் உங்களுக்காக நசீஹத் செய்கின்றேன், நலவு நாடி உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஆத் சமுதாயத்தை பார்த்து, உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன லக்கும் நாஸிஹுன் அமீன், நான் உங்களுக்கு என்னுடைய இறைவனுடைய தூதுத்துவத்தை நான் எத்தி வைக்கின்றேன், இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நலவு நாடுகிறேன், நான் நம்பிக்கையுள்ளவனாக உங்களுக்கு நான் என்னுடைய பொறுப்பு எத்தி வைக்கின்றேன். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க மனசுக்கு படாமல் இருக்கலாம் அல்லது உங்களோட விருப்பத்துக்கு மாற்றமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய அமானிதம் ஒப்படைக்கிறது, நான் என்னுடைய பொறுப்பை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வ அன லக்கும் நாஸிஹுன் அமீன், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம், நீங்க விரும்பாததாக இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், இந்த விஷயத்தில் நான் அமானத்தாரி, அமானிதத்தை பேணுகிறேன் என்று சொன்னாங்க. இதே மாதிரி ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக வர்க்கத்தினருக்கு நிறைய உபதேசங்கள் செஞ்சாங்க. அல்லாஹ்க்கு மாறு செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாக்க வேண்டாம், அளவை நிறுவையில நீங்க மாறு செய்றீங்க, அப்படி செய்யாதீங்கன்னு விதவிதமான பல உபதேசங்கள் செஞ்சாங்க. அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல.
நாங்க சக்தி உள்ளவங்க, பாதுகாப்பாக இருப்போம்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. فَآخَذَتْهُمْ رَجْفَةٌ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ. அல்லாஹ்வுடைய வேதனை வந்துச்சு. அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது நேரம் அவர்கள் தங்களுடைய வீடுகள்ல செத்த பிணங்களாக விழுந்து கிடந்தாங்க. பூமி அரிச்சு அல்லாஹ் அனுப்பினான். சில ரிவாயத்துல பயங்கர சத்தம் வந்துச்சு, எல்லாரும் அழிந்தார்கள். ஃபதவல்லா அன்ஹும். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை பார்த்துட்டு கவலையோடு திரும்பினாங்க. சொன்னாங்க, வக்காலையா கௌமி, இறந்து போன சமுதாயத்தை பார்த்தா சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, லகத் அப்லக்துக்கும் ரிசாலாத்தி ரப்பி, ரிசாலத் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எவ்வளவு எத்தி வச்சிருக்கிறேன், எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். வனசஹ்து லக்கும், உங்களுக்கு நான் எவ்வளவு உபதேசம் செஞ்சேன், எவ்வளவு புத்திமதி சொன்னேன், இப்படி செய்யாதீங்க, இப்படி நடக்காதீங்க, இதனால் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும், அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும், எவ்வளவு நான் சொன்னேன். வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், ஆனா நீங்க தான் உபதேசம் செய்யறாக்களை நீங்க விரும்பலையே. உங்களுக்கு அது பாரமா தெரிஞ்சதே, உங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு, உங்களுக்கு சார்பா சொல்றவங்க அவங்களுக்கு பெருசா விளங்கிச்சு. தனக்கு சப்போர்ட்டா எவனாவது பாவத்துக்கு ஒத்து வாரானா அவன் தான் கூட்டாளி. மார்க்கத்தை சொல்றாங்களா அவங்க விரோதிகள் மாதிரி, அவங்கள பகைவராக எடுத்துக்கொண்டாங்க. வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், நீங்க நசீஹத் செய்யறவங்க நீங்க விரும்பலை. இந்த லா துஹிப்பூன நாஸிஹீன் என்ற விஷயம் இருக்குதே, அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தில் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி உம்மத்திலும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு, இதுக்கு பிறகும் இருக்கும். இது மிகப்பெரிய சமுதாயத்தின் நோய். அது தனக்கு தோதுவான விஷயம் இந்த எடுத்துக்கிறது, தனக்கு பாதகமா வந்துட்டா அதை விட்டுறது. இதல்ல இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் நஸீஹா, தீன் என்றாலே நஸீஹத், நலவு நாடுறது, உபதேசம் செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யணும். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, என்னுடைய நண்பன் யார் தெரியுமா, என்னுடைய குறை எனக்கு சுட்டி காட்டுறவன், முகத்துக்கு முன்னால என்னுடைய குறை எனக்கு முன்னாடி சொல்லாம அங்கால பின்னால போய் பேசுறவன் நண்பன் அல்ல, அவன் என்னுடைய விரோதி. எனக்கு முன்னால சிரிச்சு பேசுறான், இல்ல குறைய சொன்ன அவருக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இன்னைக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குறை சொல்றது, அவங்களோட குறையை சுட்டி காட்ட விருப்பம் இல்லதான். ஆனா அப்படி செய்யறவங்க யாரும் அவன மனசை புண்படுத்த செய்யறதல்ல, அவங்க திருந்தணும், அந்த குறையோடு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் டெனிமை டிஷர்ட் போட்டு கொண்டு தொழுகிறாரு, அவர் நீங்க ருக்குக்கு போன பாய் உங்களுக்கு பின்னால டிஷர்ட் மேல போகுது, டெனிம் கீழே போகுது, பின்னால விளங்கக்கூடிய பகுதியெல்லாம் விளங்குது, அவுரத் விளங்குது, தொழுக பாத்தின்னு சொன்னா கூட அவனுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு நாங்க சமுதாயத்துல ஏன் இடிவடைந்திருக்கிறோம்? 4 காரணங்கள், மெயின் 4 காரணங்களால் இன்றைக்கு உபதேசம் மக்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. விபச்சாரம் செய்யறவனை பார்த்து விபச்சாரம் செய்யாது என்று சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. அந்நிய பெண்ணோட கள்ள தொடர்பு வச்சு கொண்டிருக்கிறான், நீ செய்ற தவறு, நீ இப்படி ஹராமான வேலை செய்யாதுன்னா அது அவனுக்கு பிடிக்காது. அந்த அந்நிய பெண்ணோட அந்த ஹராமான வழியில் இருக்கிறதுக்கு உடந்தையாக யார் இருக்கிறான் அவன விருப்பம், அவனை நண்பனா எடுத்துக்கிறான். யார் அதுக்கு தடையா இருக்கிறாங்களோ, இவன் இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது, அந்த பெண்ணோட தொடர்பு வைக்கக்கூடாது, துண்டிக்கணும் முயற்சி செய்யறான், அவன் நலம் விரும்பி செய்யறான், அவனை விரோதி எடுத்துக்கொள்கிறான். இதே மாதிரி தான் பிசினஸ்ல, குடும்ப வாழ்க்கையில, மார்க்க விஷயத்துல, எதுல யாரும் சரி, ஒரு மனிதன் ரூட் மாறி போகும்பொழுது யாராவது அந்த குறையை சுட்டி காட்டினா அவர் கொஞ்சம் ரஃபா பேசுறார், கொஞ்சம் கடினமா பேசுறாரு. எந்த மார்க்கம் மிருதுவை சொல்லிருக்கு அங்க கடினத்தை மார்க்கம் சொல்லிருக்கு. எந்த அல்லாஹ் மிருதுவை சொன்னான் அதே அல்லாஹ் ஷதீதுல் இகாப், பயங்கரமா தண்டிக்கக்கூடிய என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இவர் குறைய சொன்னா விருப்பம் இல்லை. 4 காரணங்கள். முதலாவது தக்கப்புர், பெருமை, தற்பெருமையின் காரணமாக நசீஹத்தை மனிதன் தூக்கி எறிகிறான். இரண்டாவது ஹுப்பு ஷஹவாத், இத்திபால் ஹவா வ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவதனால. மூன்றாவது கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் கல்லாகி போறது. நான்காவது வஸ்வசத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய வஸ்வசா. இது மெயின் 4 காரணங்கள். இந்த 4 காரணங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு லா துஹிப்பூன நாஸிஹீன் என்ற கூட்டத்தில் சேர வைக்கிறது. உபதேசம் செய்யறவனுடைய பேச்சை எடுக்க விடுவதில்லை. मोहतरम हज़रात, दीन नसीहा, अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए, दीन ही खैर खाई है, नसीहत है।
ہر نبی نے امت کے لیے ناصح بن کے آئے، امت کے لیے نصیحت کرنے والے تھے، ان کی ذمہ داری تھی، ان کی وظیفہ تھی یہ لوگوں کو اللہ کی طرف، میں نے کہا نصیحت کیا ہے؟ اللہ کی طرف بلانا، برے کاموں سے روکنا، یہ نصیحت میں شامل ہے، ہر نبی نے کیا۔ سورۃ الاعراف کے اندر اللہ پاک نے بہت جگہ پر نبیوں کا الفاظ نصیحت پر انہوں نے استعمال کرتے ہوئے اللہ نے قرآن کے اندر بیان فرمایا۔ نوح علیہ السلام نے کہا وَأُبَلِّغُكُمْ رِسَالَاتِ رَبِّي وَأَنصَحُ لَكُمْ، یہ قوم میں آپ لوگوں کو میرے رب کی طرف سے رسالت جو مجھے ملی ہیں وہ میں آپ کے لیے بیان کر رہا ہوں۔ وَأَنصَحُ لَكُمْ، میں آپ کے خیر خواہ بن کے بیان کر رہا ہوں، چاہے میری بات آپ کو برا لگے، آپ کو اچھا نہ لگے، جو کام آپ غلط کر اس کے خلاف کیوں نہ ہو، یا جو کام آپ نہیں کر پا رہے اس کو کرنے کا حکم دے رہا ہو آپ کو اچھا نہ لگے، لیکن میں آپ کے لیے نصیحت بن کے بیان کر رہا ہوں۔ ہود علیہ السلام نے کہا وَأُبَلِّغُكُمْ رِسَالَاتِ رَبِّي وَأَنَا لَكُمْ نَاصِحٌ أَمِينٌ، میری رب کی طرف سے میں رسالت آپ کو بیان کر رہا ہوں، اس سلسلے میں آپ کے لیے خیر خواہ ہو اور امین ہو، امانت دار سے بیان کر رہا ہوں، چاہے میری بات آپ کے لیے کڑوی لگے، آپ کے لیے برا لگے، آپ کو پسند نہ آئے، لیکن امانت ہیں، آپ کے اندر جو برائی ہے اس کو بیان کرنا میری ذمہ داری، آپ صحیح کر لیں، اور آپ جو کام نہیں کر رہے اس کو میں بتا رہا ہوں آپ کرو، اس وجہ سے آپ کامیاب ہو جائے، یہ میری امانت ذمہ داری ہے۔ تو آگے اللہ پاک کہتا ہے صالح علیہ السلام نے کہا جب اپنے قوم کو انہوں نے دعوت دی، ان کی برائیاں جو کر رہے تھے جس وجہ سے اللہ کا عذاب نازل ہونے والا تھا اس سے روک رہے تھے، اس قوم نے کہا کہ اللہ کا عذاب لے کے آؤ، ہمیں کون ہلاک کر سکتا ہے، ہم طاقتور ہیں، ہمیں کچھ کوئی بگاڑ نہیں سکتا، وہ بیان کرتے رہیں، ان کے خیر خواہ بن کے، کیوں اپنا قوم ہیں، اپنی قوم ہیں، ان کے اندر ان کی فکر تھی، تو وہ لوگ نہیں مان رہے تھے۔ جب اللہ کا عذاب آیا فَأَخَذَتْهُمْ رَجْفَةُ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ، جب اللہ کا عذاب، ایک روایت پہ تو زلزلہ، دوسری روایت کے مطابق زوردار آواز آئی، فرشتے نے چلایا، سب کے کان پھٹے اور مر گئے، سارے بکھرے ہوئے لاش پڑے ہوئے تھے۔ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ، تو صالح علیہ السلام نے آیا، پھر دیکھا، کہا فَتَوَلَّى عَنْهُمْ، ان سے پیچھے تھوڑا ہٹے، پھر فرمایا معیتوں کو دیکھ کے فرمایا یا قومی لقد ابلغتکم رسالت ربی ونصحت لکم، یہ میری قوم، میں نے آپ کو کتنا بیان کیا تھا، کتنی میری طرف سے جو رسالت جب مجھے ملی تھی، جو باتیں میں آپ کو سنایا تھا، ونصحت لکم، میں نے خیر خواہ بن کے آپ کے لیے نصیحت کی ہے، میری الفاظ آپ کو کڑوی لگی، آپ جو گناہ کر رہے تھے اس کے خلاف میری بات تھی، آپ نے وَلَٰكِن لَا تُحِبُّونَ النَّاصِحِينَ، لیکن تم لوگ تو نصیحت کرنے والوں کو پسند نہیں کرتے تھے۔ جو یہ بات ہیں آج بھی ہیں، جو صالح علیہ السلام نے یہ جو کہا تھا، یہ جو کلمہ، جو الفاظ وَلَٰكِن لَا تُحِبُّونَ النَّاصِحِينَ، تم لوگ نصیحت کرنے والوں کو پسند نہیں کرتے، آج یہ مصیبت ساری امتوں کے اندر ہے، حضور پاک صلی اللہ علیہ وسلم امت کے اندر بھی ہے۔ جو گناہ تو خود کر رہا ہے اس کے خلاف اگر کوئی بولے گا تو کہتا ہے کہ بات سخت ہے، مولوی صاحب سخت بات کر رہے ہیں، رف بات کر رہے ہیں، یہ نصیحت اس کے خلاف اگر ہم اس کے خلاف بیان کریں گے یہ ہم خیانت کر رہے ہیں آپ کے سامنے، ہمیں اللہ کا جواب دینا ہے۔ تو نے کہا میں نے تو خیر خواہ بن کے آپ کو بیان کیا، اس عذاب میں آپ مبتلا ہیں، اس سے بچو، لیکن آپ لوگوں نے پسند نہیں کیا۔ آج اگر کوئی زنا کر رہا ہے، اگر آپ اس کو روک لے تو زنا کر رہا ہے بھائی اس سے بچو، تو ناراض ہو جائے گا، لیکن اس زنا کی جو معاون مددگار کوئی بنے گا اس کو ہمدرد سمجھتا ہے۔ حضرت عمر نے کہا میرا اصل ساتھی وہ ہے جس نے میرے عیب کو میرے سامنے بیان کرے، میری اصلاح کرے، لیکن ہم اس کو دشمن سمجھتے ہیں، جس نے ہماری برائی بیان نہیں کرتا لیکن ضرور بضرور وہ پیچھے سے بیان کرے گا، جو ہمارے سامنے بیان کرتے اس کو دشمن سمجھتے، جو بیان نہیں کرتے اس کو دوست سمجھتے ہیں۔ یہ دوستی نہیں ہے، اصل دوستی ہے جو غلط کر رہا ہے اس کو سنبھالے، اس کو صحیح کرے، کیوں؟ اس وجہ سے اللہ کا عذاب گناہ اس پر صادر نہ ہو، اس گناہ میں مبتلا نہ ہو، اس سے بچائے، یہی اصل نصیحت ہے۔
लेकिन वलाकिन ला तुहिब्बून नासिहीन। अगर कोई नमाज पढ़ रहा है डेनिम और टी शर्ट पहन के, वो जब रुकू में जाता है उसका डेनिम नीचे जाता है और टी शर्ट ऊपर, फिर पीछे की कुछ चीज़ जो जहाँ नजर नहीं आना चाहिए उसका जो सतर वो खुल जाता है। अगर आप उससे कहेंगे उसको बुरा लगेगा, हालांकि वो गुनाह कर रहा है, नमाज को ज़ाई कर रहा है। अगर आप उसकी इस्लाह के लिए उसकी खैर खा बन के भी कहेंगे वलाकिन ला तुहिब्बून नासिहीन। नसीहत लोग आज इतने हम बुरे हो गए कि नसीहत भी हमें बुरा लगता है, जो हमारा खैर खा है वो बुरा लगता है। तो ये वजह क्या है? मेन 4 वजूहात हैं नसीहत बुरा लगने के लिए। वलाकिन ला तुहिब्बून नासिहीन, नसीहत करने वालों को क्यों पसंद नहीं करते? 4 वजूहात हैं। पहला तकब्बुर, बड़ाई, मैं सब जानता हूं, मुझे सब कुछ पता है, मैं सही हूं, ये पहली बात। दूसरा इत्तिबाउल हवा व शहवात, दिल की ख्वाहिशात की, दुनिया की इत्तिबा करने वाला, करने की वजह से। तीसरा कसवतुल क़ल्ब, दिल का पत्थर हो जाना। चौथा वसवसतुश शयातीन, वसवसतुश शैतान, शैतान की तरफ से वसवसा इसके अंदर हो जाता है। वो ये चाहता भी है बात सुन के अमल करो, लेकिन शैतान फिर वसवसा करके वज़य्यन लहुम अमालहुम, इसके अमाल को शैतान मुज़य्यन कर देता है, फिर वो उस बात को टकराता है। கண்ணியமிக்க சகோதரர்களே, 4 காரணங்கள். முதலாவது பெருமை, தக்கப்புர். இதனால மனிதன் நசீஹத்தை, உபதேசங்களை தூக்கி எறிகிறான். எனக்கு சொல்றதா? நான் யாரு? எனக்கு தெரியாததா? நான் இவ்வளவு காலம் ஈந்திரேன், எனக்கு அப்படி தெரியும். இதான் தக்கப்புர், இதான் பெருமை. பெருமையில பல தன்மைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் உண்மையான பெருமையில ஆக மோசமான கட்டம் தான் அப்ஷஉல் கிப்ர். கிபருடைய வகையில ஆக மோசமானது பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், ஹக்க மறுக்கிறது, மக்களை தாழ்மையாக கருது, தன் உயர்வனாக கருதுறது, ஹக்க மறுத்துருவான். இது ஆக தக்கபுர்ல பெருமையில ஆக மோசமான கட்டம். இது மனிதனை நசீஹத்தை ஏற்றுக்கொள்வதை தடுக்குது. எப்ப மனிதன் உள்ளத்துல பெருமை வந்துடுமோ அதுக்கு பிறகு அவன் எதோட ஹக்கண்டு தெரிஞ்சாலும் அதை பின்பற்றுவதற்கு அவனுக்கு தடையாக இருக்கும். நான் இந்த பொடியன் சொல்லத்தை கேட்கிறதா, இவன் சொல்லத்தை கேட்கிறதா, இவர் எங்கட குரூப்பை சேர்ந்தவர் இல்லையே, இவர் எங்கட ஆள் இல்லையே, நான் இவர் சொல்லத்தை கேட்டு மாத்திக்கொண்டா என்ன, எல்லாரும் மக்கள் ஒரு மாதிரியா நினைப்பாங்களே. இதுதான் பெருமை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன தகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய பகிரங்கமான ஆயத்துக்கள், அத்தாட்சிகள், தெளிவான விளக்கங்களை விட்டும் நான் யார் உலகத்தில் எந்த அனுமதியும் இல்லாமல் பெருமை அடிக்கிறாங்களோ, தகுதி இல்லாம, உண்மையில எவன் பெருமை அடிச்சான் அவன் தகுதியற்றவன். பெருமை ரிதாயி, அல்லாஹ் சொன்னான், பெருமை என்னுடைய போர்வை, அது யாருக்கும் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. யாரு பெருமை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய அத்தாட்சிகளை, ஆயத்துக்களை, என்னுடைய விளக்கங்களை, மார்க்கத்தை விளங்காம நான் திருப்பிட்டுருவேன். மார்க்கம் விளங்காத சகோதரர்களை பெருமை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஇய்யர குல்ல ஆயத்தின் லம் யுமினு பிஹா. எல்லா ஆயத்துக்களை மத்தாட்சியனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் நம்ப மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க. வெளியில முஸ்லீம், வெளியில நான் மூமின் சொல்லுவான், ஆனா உள்ளத்தால நம்ப மாட்டான். இது பெருமையுடைய தன்மை, அது ஏற்றுக்கொள்ள மாட்டான், வழிபட மாட்டான். நேரான பாதை இதுதான் என்று அவனுக்கு விளங்கினாலும் பின்பற்ற மாட்டான், அதை வழி எடுக்க மாட்டான். அவனுக்கு வழிகேடான பார்வை விளங்கிச்சுன்னா பாஞ்செடுத்துக் கொள்வான். நான் சொன்னனே, நண்பனாக நாங்கள் எவன் எடுக்கிறோம், எவன் எங்களுக்கு பாவத்துக்கு துணையாக இருக்கிறானோ, பாவம் செய்யறதுக்கு உதவி செய்யறான், அவனைத்தான் நண்பனாக எடுக்கிறோம். யார் பாவத்துக்கு தடையாக இருக்கிறாங்களோ அவங்களை விரோதியாக கருதுறோம். என்னோட குறையை சுட்டி காட்டுறவனை ஒதுக்க பார்க்கிறோம். அவனுங்க நலம் விரும்பல நினைக்க, அவன் தான் நலம் விரும்பி. இப்ப ஏன் பெருமை? என்ன திருத்துறதா, என்னுடைய குறையை சொல்றதா? நான் சுத்தமானவன். அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு நாங்க என்னுடைய எவ்வளவுதான் பயான் செஞ்சாலும், எவ்வளவு அத்தாட்சியில சொன்னாலும் இவன் புத்திக்கு படாது. ஏன் அவனை நான் அதை விட்டு திருப்பிட்டு அந்த ரூட்ல அவன் வரவே மாட்டான். அவனுக்கு நலவு இதுதான் தெரிஞ்சாலும் அவன் அதை வழியாக எடுக்க மாட்டான். கெடுதியான பாதையை சபீலா. ஏன் காரணம் சொல்கிறான்,
ذلك بأنهم كذبوا بآياتنا وكانوا عنها معرضين. என்ன காரணம் தெரியுமா? எங்களுடைய குர்ஆன் எங்களுடைய அத்தாட்சியில மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறாங்க. சென்ற வாரம் முந்தின வாரம் தாடியை பத்தி பயான் பண்ணேன். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே பேசிக்கிறாங்களாம், அப்படி ஒன்றும் இல்லையாமே. என்ன மார்க்கம் தெரிஞ்ச சகோதரர் பேசுறாங்க? சகோதரர்களே, எதை வச்சு பேசுறாங்க? எவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் குர்ஆன்ல இந்த ஹதீஸ் முன் வச்சேன். யாராவது என்னோட கூட நேரடியாக வந்து பேசினாங்களா? வெளியில அங்கேயும் இங்கேயும் போய் பேசிக்கணும் அப்படி இல்லையா? நீங்க தாடி வைக்காம இருங்க, அந்த பாவம் வேற. மறுத்தீங்க, குஃபுர்ல போயிட்டீங்க சகோதரர்களே. தெளிவான ஹதீஸ்ல மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் விரக்கத்தை மறுத்துட்டீங்கடா இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவீங்க. அமல் செய்யாடி காபிராக இல்லை, ஆனா மறுத்துட்டீங்களா, அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆதாரத்துக்கு பேசுறீங்க? இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கு என்றால் பெருமை, வேறொன்றும் கிடையாது. முதல் காரணம் இன்னைக்கு விளங்காது. அல்லாஹ் சொன்னான் வஜஹது பிஹா வஸ்தைகனத் அன்ஃபுஸுஹும். அல்லாஹ் ஃபிரௌனை அவனுடைய கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்கிறான். அவங்க உள்ள நம்பிச்சு சரிதான், ஆனா ஏற்றுக்கொள்ளல, மறுத்தாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்? ظுல்மன் வ உலுவா, பெருமையும் அநியாயம் செய்யணும், உலகத்துல நான் பெரியவன் காட்டி தெரியணும், தனக்கு அடைய முடியாத விஷயத்தை அடைஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளணும், அநியாயம். இதை வச்சுதான் நாங்க மறுத்தாங்க. ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், உலகத்துல ஃபித்னா உண்டாக்கி கொண்டு தெரிஞ்சவங்களோட முடிவை பார்த்தீங்கன்னா நபியே பாருங்க அல்லாஹ் சொல்கிறான். முதல் காரணம் ஹக்கை ஏற்றுக்கொள்றதுக்கு பெருமை தடை. இன்னைக்கு நேரம் சுருக்கமா இருக்கு, அதனால சுருக்கமா நான் சொல்கிறேன். இன்னைக்கு உபதேசங்களை நாங்க ஏன் தடுக்கிறோம்? வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன். உபதேசம் செய்யறது எங்களுக்கு கடினமாக தெரியுது. கசாயம் கசப்பு தான் சகோதரர்களே, நோய்க்கு மருந்து தான். ஆபரேஷன் கஷ்டம் தான், வெட்டப்படுறதான அதுதான் நோய்க்கு நிவாரணி. இன்னைக்கு எங்களுக்கு மருந்து மேலால இனிப்பு மாதிரி பூசிட்டு போன எதிர்பார்க்கிறோம். எங்களோட குறைகளை சொல்லக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போட்ட சம்பவத்தை சொல்லிட்டு பயானம் முடிச்சுட்டு போகணும். எங்களோட குறைகள் எதுவும் பேசப்படக்கூடாது. இதெல்லாம் நசியத் சகோதரர்களே. இதுக்காக நாங்கள் மிம்பர்ல உட்காரவும் இல்லை. இன்னைக்கு எங்களோட நலவுகளை குறைகளை எதுக்கு பேசுறோம்? நலவுகள் எங்களோட வாழ்க்கையில வரணும். குறைகளை விட்டு தப்பித்துக்கொள்ள. இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசாட்டி எங்க பேசுறது? இது டிவில இந்த விஷயம் வராது, இன்டர்நெட்ல பார்க்க முடியாது, டிராமால பார்க்க முடியாது. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்கு சகோதரி, படிக்க நேரம் இல்லை, கிழமை கொடுக்க சொல்றோம், அதை கூட கேட்க விருப்பம் இல்லாட்டி எங்க போறது? அது கூட தயார் இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில போய் அங்க இங்க கைவாறு அடிச்சு கொண்டு பேசுறோம், மார்க்கத்தை இழிவுபடுத்தி. இது தன்னுடைய ஆகிரத்தை நாசமாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எங்களோட கபர் எங்களுக்கு பயங்கரமாக எதிராக தயாராக போகுது. இன்னைக்கு மார்க்கத்துக்கு எதிராக எதுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு ஒருத்தன் பிலிம் எடுத்தால் அதுக்கு நாங்கள் ஊர்வலம் போய் பார்க்கிறோமே, முதலாவது நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பிலிம் அமைச்சு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை மூலமாக சகோதரர்கள். உண்மை யோசிச்சு பாருங்க. ரசூலாவை பத்தி விரிவாக காட்டுறாங்க, நாங்கள் இன்றைக்கு அந்த செயல் மூலமாக ஒவ்வொரு நாளும் பிலிம் காட்டி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் பிலண்ட் மாதிரி இஸ்லாமுடைய தாலிமாத்துகள், படிப்பினைகள், வாழ்க்கை சிஸ்டம் தவறு, நாம் வாழ்றதான் சரின்னு காட்டி கொண்டிருக்கிறோம். இது பிலிமா இல்லையா? நீங்க அந்த சமுதாயம் சேர்ந்து காட்டி கொண்டிருக்கிறது. அவன் பிலிம் எடுத்தான் தவறு, அவன் ஒவ்வொருத்தரும் பைத்தியம் பிடிச்சி உலகத்திலே ஆகணும், மக்கள் படிப்பினை பாருங்க, அது உண்மை, அல்லாஹ் அப்படி ஆக்கணும். ஆனா இன்னைக்கு நாங்களும் இஸ்லாத்துக்கு எதிரான பிலிமை காட்டி கொண்டுதான் இருக்கிறோம், செயல் ரீதியாக காட்டுகிறோம். வாதிடுறோம் நான் முஸ்லிம், இஸ்லாம் படி வாழ்றேன், ஆனா செயல் ஃபுல்லா इस्लाम के इधर है। मैंने पिछला हफ्ता भी आपके सामने अर्ज किया था, नसीहत, इस्लाम नसीहत है, दीन नसीहत। तो क्यों आज नसीहत के लिए हम पसंद नहीं करते? 4 वजूहात हैं। उसमें सबसे पहले तकब्बुर है। जिसके अंदर तकब्बुर हो वो खैर की बात कोई भी हो मानेगा नहीं। क्यों? अपने आप को बड़ा समझता है, मुझे सब कुछ पता है, मैं सही हूं, मैं परफेक्ट हूं, मैं क्यों इसकी बात मानूं? ये छोटा है, हम बड़े हैं, हम पुराने हैं, इसकी बात क्यों मानो? ये इंसान की तकब्बुर उसको हलाक करता है। तकब्बुर के अनवा बहुत हैं, उसमें तो सख्तरीन बदतरीन नौ ये है बातरुल हक व गमतुन नास। हक को वो जुटाएगा, हक को वो नीचा करेगा, लोगों को नीचा करेगा, अपने आप को बड़ा बड़ा बनाएगा। ये किब्र की अलामत हैं। कुरान हदीस आए, उसके संग सर झुकाए, जो उससे बड़ा होगा कौन हो सकता है? किबरिया रिदाई, अल्लाह पाक कहते किबरिया मेरी रिदा है, मेरा लिबास है, कोई भी उसको छीनने के लिए आएगा मैं उसको पाट दूंगा। अल्लाह पाक कहता है, अल्लाह पाक कहता है सअस्रिफु अन आयाति अल्लज़ीना यतकब्बरूना फिल अर्दि बिगैरिल हक। जो भी हो दुनिया के अंदर किसी भी हक के बगैर तकब्बुर इख्तियार करेगा,
اس کو میری سارے آیات سے میں اس کو ہٹا دوں گا، یعنی ہدایت سے وہ دور ہو جائے گا. کتنی بھی آیت اس کے سامنے پیش کیا جائے وہ مانے گا نہیں. وہ کہے گا میں ہی صحیح ہوں، میں صحیح راستے پہ جا رہا ہوں. جو بھی کہیں جو کہیں وہ اپنی راستہ اختیار کرے. اللہ پاک کہتا ہے وَإِن يَرَوْا كُلَّ آيَةٍ لَا يُؤْمِنُوا بِهَا، اگر ساری آیات کو بھی دیکھے گا پھر بھی ایمان نہیں لائے گا. وَإِن يَرَوْا سَبِيلَ الرُّشْدِ لَا يَتَّخِذُهُ سَبِيلًا، اگر ہدایت کے راستے کو سمجھ بھی لے گا دیکھ بھی لے گا لیکن اتباع نہیں کرے گا. وَإِن يَرَوْا سَبِيلَ الغَّيِّ يَتَّخِذُهُ سَبِيلًا، اگر گمراہ راستے کو دیکھے گا اس کی اتباع کرے گا. کیوں؟ ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا، یہ سب ہماری باتوں کو جھٹلانے کی وجہ سے ہیں. وَكَانُوا مِنْهَا مُعْرِضِينَ، یہ لوگ تو ہماری باتوں سے چہرہ پھیر لیتے ہیں. مجھے معاف کرنا، میں پچھلے 2 ہفتے سے داڑھی کے بارے میں بیان کیا تھا. کافی لوگوں نے اس کے کامنٹ باہر بیان کیا ہے. لوگوں اپنی باتیں بیان کی. یہ کہاں ہے؟ ایسا کوئی بات نہیں ہے، یہ ایسا نہیں ہے. میں کہتا اگر داڑھی نہیں رکھیں گے گنہگار ہیں، لیکن اگر دین کی جو بات میں نے فقہ سے قرآن سے حدیث سے بیان کیا اگر آپ اس کی انکار کریں گے تو کفر میں چلے جائیں گے. کیوں؟ داڑھی واجب ہے، اس میں اجماع الامہ ہے. اور جتنی بھی باتیں اپنی خواہش کے خلاف ہوتی ہیں ہم اس کو ٹکراتے ہیں. وجہ کیا ہے؟ ولیکن لا تحبون الناصحین، ہم نصیحت کرنے والے کو پسند نہیں کرتے. جو ہماری خواہش کے مطابق بات ہوگی اس کو لے لیں گے. بھائیو میں آپ سے کہتا جو ممبر ہیں یہ صرف کہانیاں سنانے کے لیے نہیں ہے. موسیٰ علیہ السلام آئے اور جبریل آئے اور جو یوسف علیہ السلام کنویں میں ڈالے نہیں. بھائی خیر کی باتیں ہم آپ کو اس لیے سنا رہے، ہم بھی اس پر عمل کریں، آپ بھی عمل کریں، امت بن کے زندگی گزارے. اللہ کا عذاب نازل نہ ہو. جس گناہ میں ہم مبتلا ہیں اس کا پتہ نہیں ہے، اس کی یاد دہانی کیا جاتا ہے. آپ کو برا بنانے کے لیے نہیں ہے، آپ کے اوپر تنقید نہیں کرنا، بلکہ جو قرآن اور حدیث کی بات آپ کے سامنے پیش کرنا ہے. جس کی دل پر لگے وہ عمل کرے. اس سے ہمارا آخرت بھی بنے گا، آپ کی بھی بنے گی. لیکن اللہ ہمیں معاف فرمائے. ایک کبر ہم نہیں کہتے سب کے سامنے سب کے پاس ہیں، لیکن علماء نے لکھا ہے ہم کیوں حق بات کو ٹکراتے ہیں، اس کو لینے کے لیے تیار نہیں ہیں. وَجَحَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسُهُمْ، موسیٰ علیہ السلام کی قوم فرعون اور اس کے قوموں نے کہا، ان کا دل نے مان بھی لیا تھا یہ موسیٰ صحیح ہے، اس کی بات صحیح ہے، لیکن وَجَحَدُوا بِهَا انکار کر دیا. کیوں؟ عُلُوًا ظُلْمًا وَعُلُوًا، دنیا کے اندر ظلم کرتے ہوئے، اپنی بڑائی بیان کرتے ہوئے، اپنے آپ کو بڑا سمجھتے ہوئے. یہ جو بڑائی ہیں کبر ہیں انسان کو ہلاک کر دیتا ہے، حق کی بات کو ماننے سے روکتا ہے. کبھی بھی انسان کبر کے ہوتے ہوئے دین پر نہیں آ سکتا. کیوں؟ اللہ خود کہتا ہے، اللہ پاک اس کو سیدھے راستے سے نکال دیں گے. وقت مختصر ہے، میں نے یہ لمبی بات ہے. یہ ہم کیوں آج حق کی بات ہم نہیں لے پا رہے ہیں؟ اگر یہ بات میرے اندر بھی ہو میں اسے بچنا ہے، آپ کے اندر بھی ہے آپ کو بھی بچنا ہے، ورنہ ہماری نجات کبھی نہیں ملے گی. இதனால நான் சொல்றேன் சகோதரர்களே, ஏன் இன்றைக்கு ஹக்கான விஷயங்களுக்கு எடுக்க முடியல? இந்த காரணங்கள். முதலாவது கிபர், இந்த பெருமை. என்னைட்டு இருக்குன்னா நான் அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க உங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நோயோட நாங்க ஒரு நாளும் ஈடேற்றம் அடைய முடியாது என்று அல்லாஹ்வே சொல்கிறான். நேரான பாதை இவனுக்கு கிடையவே கிடையாது, இவங்களை பின்பற்றவே முடியாது. இரண்டாவது காரணம் இஸ்திபாஉ ஷஹவாத் வல்லஹ்வா, மனோ இச்சைகளை பின்பற்றுவது. துனியாவை நேசிக்கிற ஒருத்தருக்கு எப்பதான் அவருக்கு துனியாவுக்கு மாற்றமான பேச்சு, அவர் செய்யக்கூடிய தவறு என்று சுட்டி காட்டப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாவத்தை செஞ்சு போட்டு சொல்லுவாங்க, இப்படித்தான் அந்த ஹதரத் சொன்னாரு, இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான். وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً قَالُوا وَجَدْنَا عَلَيْهَا آبَاءَنَا وَاللَّهُ أَمَرَنَا بِهَا قُلْ إِنَّ اللَّهَ لَا يَأْمُرُ بِالْفَحْشَاءِ أَتَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க எப்போது பாவமான காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சுட்டு சொல்லுவானுங்க, எங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்படித்தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதுக்கு மேல சொல்றாங்க வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹும் இப்படித்தான் ஏவினான். அல்லாஹ் சொன்ன நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் பாவமான காரியத்தை ஏவுறதே கிடையாது நபியே சொல்லுங்க. அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இது ஒரு காரணம். அடுத்தது தினம் நீண்ட தலைப்பு, நேரம் போத சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் கல்லாயிட்டது. கல்லாபல் ரானலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், செஞ்ச பாவங்களின் காரணமாக உள்ளம் கருப்பாகிட்டது, கல்லாகிட்டது.
அதுக்கு பிறகு என்ன பயான் செஞ்சாலும் உள்ளத்துல அசைவே வராது. உள்ளத்தெல்லாம் முற்றுகையிட்டுடுவான். உலகத்துல நேசம் மனிதனுக்கு ஹக்கம் மறைச்சிடும். ரிஷாவா எப்ப உள்ளம் கல்லாகுமோ பார்வையில திற விழுந்துடும். ஹுப்பு துனியா ராசு குல்லி ஹஃபியா ஹுப்பு கஷை யுக்மி வயுசிமு. ஒன்றை நீ நேசிக்க தொடங்கிட்டு துனியாவை, அது எல்லா பாவத்துக்கும் தலை. உன்னுடைய கண்ணை குருடாக்கிடும், காதை செவிடாக்கிடும். ஹக்கான விஷயங்களை காதுல விழாது, ஹக்கான விஷயங்களை பார்க்கவும் முடியாது. தெளிவானதா இருக்கும், மறுப்பான். ஏன்? உள்ளத்துல இருட்டாயிட்டு, உள்ளம் கல்லாகிட்டது. அல்லாஹ் சொன்னா அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். என்ன ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கேட்டு, குர்ஆனை கேட்டு, ஹதீஸை கேட்டு உள்ள நடுங்கக்கூடிய நேரம் வரலையா? வலா தகுனு வலா யகுனு கல்லதீன உத்துல் கிதாப மின் கப்லு ஃபதால அலைஹிம் அமது ஃபக்கஸத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்றான், அவங்க வேதக்காரர்கள் ஆகிட வேண்டாம். அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டுச்சு, மார்க்க அறிவு இருந்துச்சு. ஆனா உலகத்திற நேசத்தின் காரணமாக அவங்களுடைய உள்ளங்கள் அதுல கல்லாகிட்டது. உள்ளங்கள் கல்லாகிட்டது. அல்லாஹ் சொன்னா அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த நன்மையும் கிடையாது, நேரான பாதையில வரல. அப்படி ஆக வேண்டாம் எங்களுக்கும் சொல்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்யறான். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கோபத்துக்கு உண்டாக்கவோ, உங்களை வெறுப்பு உண்டாக்கவோ, உங்களை பகைமை உண்டாக்க நாங்க சொல்லல. இன்னைக்கு தாடி வைங்கன்னு சொல்ல மார்க்க சட்டத்தை சொல்கிறோம். பொய் சொல்லாதீங்கன்னு சொல்ல மார்க்க சட்டம். இப்படி நடக்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, ஹராமான வழியில போகாதீங்கன்னு சொல்றது உங்களுக்காக வேண்டித்தான், எங்களுக்கு எடுக்கவில்ல. நீங்க நிம்மதியா வாழணும், உலகத்திலே வெற்றி பெறணும், மறுமையில வெற்றி பெறணுக்காக வேண்டித்தான். என்றாலும் வலாக்கின் லா துஹிப்பூன நாஸிஹின், நீங்க தான் உபதேசம் செய்யறாக்கள் உங்களுக்கு பிடிக்காது. பட்டர் போஸ்டர் மாதிரி சொல்லிட்டு போனா நல்லா சொன்னார், நல்ல விஷயம் சொல்லுவீங்க. கொஞ்சம் கடினமா சொல்லிட்டா ஹதரத்துக்கு என்ன பிடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கூடுதலா இப்படி பேசுறாருடா. இந்த விஷயங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் சகோதரர்கள். நாங்க இன்னும் சின்ன பிள்ளைகள் அல்ல. நானும் 12 வருஷம் அவங்களுக்கு முன்னாடி பயம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். எந்த நாள் முறை மாதிரி இப்படி இருங்கோ அப்படி இருங்கன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்ப எங்க வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வர்றது? மௌத்து. இதுக்கு முன்னாடி இந்த 12 வருஷத்துக்குள்ள நிறைய சகோதரர் இந்த நாட்டில் எனக்கு முன்னாடி இருந்தவங்க மௌத்தாகிட்டாங்க. இன்னும் அடுத்து நான் மௌத்தாகுவேனா, நீங்க மௌத்தாகுங்கன்னா முன்னாடி எனக்கு தெரியாது. எது வரைக்கும் நாங்க இப்படியே நாங்க மார்க்கத்தில் பின்னுக்கு ஆகி கொண்டு போறது, இப்படியே தெரிஞ்சு தெரியாத மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரி மார்க்கத்தில் பொடுபோக்காக இருக்கிறது. மௌத்து நெருங்கிட்டு வருவே, எப்ப நாங்க தயாரிப்பு செய்யறது? 4வது காரணம் ஷைத்தானுடைய வஸ்வஸா. வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும். ஷைத்தான் அவங்களுடைய அமல்கள் அலங்கரிச்சு காட்டுகிறான். நீங்க சேர சரிந்து படுது உங்களுக்கு. அவர் சொல்ல நாங்க எப்படி எங்க கம்யூனிட்டி என்ன சொல்லுதோ, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார் என்ன சொல்றாங்களோ அதை பார்ப்போம். மார்க்கத்தை தூக்கி போடுவோம்டால் உனக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை சகோதரனே. மார்க்கத்தை விட்டு போட்டு என்ன கம்யூனிட்டி, மார்க்கத்தை விட்டு என்ன சமுதாயம், மார்க்கத்தை விட்டு போட்டு என்ன வெற்றி, மார்க்கத்தை விட்டு என்ன காசி, இதெல்லாம் எங்களுக்கு எங்க கபருக்கு வர போகுது? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமே, எங்களுக்கு யார் உதவியா வர போறாங்க? கம்யூனிட்டி கபருக்கு வராது சகோதரர்களே. கபர் வரையும் வருவாங்க, யாரும் கபருக்குள்ள நின்று ஒரு இரவு கூட கழிக்க மாட்டாங்க. யாரும் நரகத்துக்கு போகாம பாதுகாக்க முடியாது. எங்களோட அமல்கள் எங்களோட ஈமான் தான் பாதுகாக்க போகுது. அதனால சமுதாயத்துக்கான தன்னை அழிச்சு கொள்ளாதீங்க. சமுதாயத்துக்கு நலவு செய்யத்தான் அழிங்க, எல்லாம் உங்களுக்கு நலவு தருவான். சமுதாயத்துக்கு கெடுதி இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி செய்யற பாவத்துக்கு துணையா போனீங்க, அல்லாஹ் பாதுகாக்க குர்ஆன்ல ஹதீஸ்ல விளக்கம் சொல்லி இருக்கிறான். அதனால இந்த 4 காரணங்கள் நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கா, என்னைட்டு இருக்கா, இருந்தா அடுத்தவன் இருக்கான்னு பார்க்க தேவையில்லை. அவரார பார்த்துக்கொள்வோம். தக்கபுர், உலக நேசம், கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் கல்லாக இருக்கிறது பாவத்தின் காரணமாக. அடுத்த ஷைத்தானுடைய வஸ்வசால மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த செயல்களுக்கு அழகாக தெரியுதா? தௌபா செய்வோம், இதிலிருந்து கலவருவோம். அல்லாஹ் பக்கம் முன்னோக்கம் இல்லாட்டி என்னதான் பயான் நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் என்ன கேட்டாலும் எங்களோட வாழ்க்கையில திருத்தம் வராது. இப்படியே மௌத்தாகிடுவோம், கபருக்கு போயிடுவோம். எங்களை யாரும் காப்பாற்ற முடியாத சகோதரர்களே. அதனால அல்லாஹுக்காக வேண்டி அவரால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். என்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கு விளங்கி சீரான பாதையில் வரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. इसलिए हजरात, तकब्बुर ये जो हक बातों से नसीहत से लेने के हमें रोकता है, पहली बात। दूसरी बात, हुब्बुश शहवात, दुनिया की मोहब्बत, दुनिया की ख्वाहिशात के पीछे पड़ना। आज दुनिया अगर रिबा जो सूद लेता है उसका अगर मना करेंगे वो नाराज हो जाता है। सूद उसे उसको बुरा कहने से वो नाराज होता है। शरीयत के खिलाफ काम करने से रोकता है तो उसको बुरा लगता है।
جب دنیا کی محبت سامنے آتی ہے، دل کے اندر بس جاتا ہے، اس کے بعد کوئی بھی بات اثر نہیں کرتا۔ اس لیے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا حب الدنیا رأس کل خطیہ، دنیا کی محبت سارے گناہوں کا جڑ ہے۔ حب کا شیء یؤمی و یسم، دنیا کی محبت، کسی بھی دنیا سے چیز آپ محبت کریں گے وہ آپ کی آنکھوں پر پردہ ڈال دے گا، آپ کے کانوں پر پردہ ڈال دے گا، نیک بات آپ کو نظر نہیں آئے گی، نیک بات آپ کے کان پہ نہیں گھس سکتی۔ کیوں؟ دنیا کی محبت روکے گی۔ دنیا کی محبت انسان کو وَلَٰكِن لَا تُحِبُّونَ نَاصِحِينَ کے اندر اس کو ملا دیتی ہیں، نصیحت کرنے والوں کو پسند نہیں کرتی، اس کو روک لیتی ہے، اس سے دور کر دیتی ہے، ان سے نفرت پیدا کرے گی۔ میں نے کہا تھا جو گناہوں کی بات ہمیں ساتھ دیتے اس کو پسند کریں گے ہم، جو گناہ ہمیں ساتھ دیتا ہے، اس کو معاونت کرتا ہے، اس کو ہم دوست بنا لیں گے۔ جو نیک باتوں کو حکم کرتا ہے، اس سے روکتا ہے، جو برائیوں سے روکتا ہے، وہ ہمیں برا لگے گا۔ یہ دنیا کی محبت۔ یہ ساری لمبی باتیں مختصر عرض کر، ٹائم زیادہ ہو گیا۔ اور تیسری بات قسوۃ القلب، دل کا سخت ہو جانا۔ کلا بل ران علی قلوبہم ما کانوا یکسبون، گناہوں کی وجہ سے دل سخت ہو جاتا ہے، پتھر سے بھی سخت ہوتا ہے، پھر جتنا بھی بات کرے سنے اثر نہیں کرے گا، اثر نہیں کرے گا۔ یہ انسان کی ہلاکت کی علامت ہے۔ اللہ پاک کہتا ہے الم یأن للذین آمنوا ان تخشع قلوبہم لذکر اللہ، کیا ایمان والوں کے لیے وہ ٹائم نہیں آیا کہ اللہ کی باتیں حدیث سنتے ہوئے بھی اپنی زندگی بدلے، دل کے اندر اثر نہ کرے، دل کے اندر ڈر پیدا نہ ہو؟ وہ ٹائم نہیں آیا ہے۔ کہتا ہے ولا یکن کالذین اوتوا الکتاب من قبل فطال علیہم الامد فقست قلوبہم وکثیر منہم فاسقون۔ آپ لوگ ان لوگوں جیسے نہ مت بنو جو جن کو کتابیں دی گئی تھی پچھلی قوم یہود و نصارہ، وہ جانتے تھے پھر بھی اللہ کی نبی اور اللہ کی باتوں کی خلاف ورزی کرتے تھے۔ کیوں؟ ان کا دل فقست قلوبہم، دل سخت ہو چکا تھا۔ ایسا مت بنو، اکثر لوگ فاسق بن گئے، یہ امت محمد تم بھی فاسق مت بنو۔ اللہ پاک کہتا ہے ان لوگ جیسے مت بنو، فاسق مت بنو، دل سخت مت بناؤ، اللہ کی محبت دل پہ لو، دنیا کی محبت سے نکالو۔ گناہ کر کر کے توبہ کے بغیر انسان کا دل سخت ہو جاتا ہے، پھر خیر کی باتیں گھستی نہیں، شر کی باتیں اچھے لگتی ہیں، تو انسان کی ہلاکت کی علامت ہے۔ چوتھی بات شیطان کی طرف وسوسہ، یہ بھی لمبی بات ہے، اس کے لیے وقت نہیں ہے، اس لیے میں آپ کے سامنے عرض کرتا ہوں۔ میں بھی 12 سال تقریباً آپ کے سامنے بیان کرتا ہوں۔ میں خیر خواہ بن کے کہتا آپ برا مت سمجھے، اگر داڑھی کے بارے میں سخت الفاظ اس لیے استعمال کیا کسی کے دل پر لگے وہ عمل کرے۔ اگر سود کے بارے میں بیان کرتے اس لیے کہ آپ اس سے بچے، زنا کے بارے میں، شراب کے بارے میں، جو بھی برائی، میں اس لیے آپ کو تنقید نہیں کرتا بلکہ آپ کی خیر خواہ بن کے کہتا ہوں آپ اس سے بچے اور میں بھی بچوں ان گناہوں سے۔ اگر ہمیں یہ باتیں برا لگ رہا ہے صرف اور صرف ان 4 وجوہات کی وجہ سے، کبر اور حب الشہوات، دنیا کی شہوت ہمارے دل پہ بری ہوئی ہے، دنیا کی محبت، اور اس کے بعد ہمارا دل سخت ہو گیا ہے، یا تو شیطان کے وسوسے میں ہم پھنسے ہوئے ہیں۔ اس لیے اپنے آپ کی سے بچنا ہے۔ یہ 4 باتیں انسان کو اللہ سے، دین سے دور کرنے والی بات ہیں۔ ہم سب بھائی ہیں، ہم یہ نہیں چاہتے کہ ہم دنیا میں کوئی بھی دنیا سے جاتے ہوئے گنہگار بن کے نہ جائے۔ میں آپ کو خیر خواہ بن کے اس لیے کہہ رہا ہوں، 12 سال میرے سامنے، آپ کے سامنے جو تھے ان میں بہت سے لوگ ہم سے دور ہو کے قبروں میں چلے گئے، تو آگے میں جاؤں گا یا آپ جاؤں گا کوئی پتہ نہیں۔ جانے سے پہلے ہم دیندار بن کے جانا ہے۔ میری ذمہ داری آپ کے سامنے بیان کرنا اور آپ کی ذمہ داری لینا۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے عمل کرنے کی توفیق عطا فرمائے۔ تو دین کی بات لینے والے، دین پر عمل کرنے والوں میں ہم اللہ پاک شمار فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔